الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره وعلى المقتر قدره متاعا بالمعروف حقا على المحسنين. சூரா பக்ராவுடைய 236வது ஆயத். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு உடலுறவு கொள்றதுக்கு முன்னாடி தலாக் கொடுக்கலாமா இல்லையா இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்கின்றான். அப்படி 2 பேரும் திருமணம் முடிச்சிங்க ஒன்று சேரல, அதுக்கு பிறகு 2 பேருக்கு மத்தியில் இந்த திருமணம் நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது, பொருத்தமில்லை என்ற உணர்வு வந்துட்டா நீங்கள் திருமணத்தை தலாக் கொடுக்கறதுல எந்த குற்றமும் கிடையாது. லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிஸாஅ மா லம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதா. நீங்கள் பெண்களை திருமணம் முடித்து ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி அல்லது அவர்களுக்குள்ள மஹரை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி தலாக் கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அப்போ திருமணம் முடிச்சதுக்கு பிறகு உறவு கொள்றதுக்கு முன்னாடி அல்லது அவர்களுக்கு மஹருடைய பங்கை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக தலாக் கொடுக்கறது அந்த குற்றம் கிடையாது. இருந்தாலும் அவ்வாறு தலாக் கொடுக்கறதுனால அவருடைய உள்ளம் உடையறதுக்கு இடம்பாடு இருக்கிறதுனால அல்லாஹு தாலா மத்தியஹுன் அலல் மூசி கதருஹு அலல் முக்கத்திரி கதருஹு மத்தா அம்பில் மாறு, அந்த பெண்ணுக்கு உங்களால் முடியுமான அளவு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இன்பமளிக்கக்கூடிய விதத்தில் பொருள்களை கொடுங்கள். மகருடைய விஷயம் அடுத்த கணவன் உறவு போன்றது கிடைக்காம போனதுனால வசதிக்கு ஏற்ற மாதிரி வசதியானவங்க வசதிக்கு ஏற்றவாறு, வசதி குறைந்தவங்க தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, சிறந்ததே ஒரு ஹாதிம், ஒரு அடிமையை கொடுக்கறது, வேலைக்காரர்கள் கொடுக்கறது, அல்லது வெள்ளி போன்றதால் வெள்ளி குறிப்பிட்ட அளவு வெள்ளியை கொடுக்கறது, அல்லது அதுக்கு அடுத்தது ஆடைகளை கொடுக்கறது. ஆடைன்னு வரும்பொழுது அதில் முழு உடம்புக்கு தேவையான ஆடைகள் அனைத்தையும் கொடுக்கறது சிறந்தது. ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு உறவு கொள்றதுக்கு முன்னாடி தலாக் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் 10,000 திர்ஹம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த பெண்மணி சொன்னால், மத்தாவுன் கலீல் மின் ஹபீபின் முஃபாரக், பிரிந்த கணவரை விட பிரிந்த கணவருடைய புறத்திலிருந்து கொஞ்சம் காசு கொஞ்சம் பொருள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னாங்க. அப்படின்டா இந்த கணவனோட சேர்ந்து வாழ்வது இந்த இவ்வளோ பொருள்கள் கிடைக்கிறத விட சிறந்தது என்ற கருத்தில் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த பெண்ணை அவங்க தலாக் கொடுக்கக்கூடிய காரணம், ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தாக்கப்பட்டு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்போ ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹலீஃபாவாக பைஅத் செய்யப்பட்டாங்க. அந்த நேரம் அந்த மனைவி சொன்னாக்க ஹிலாஃபத் உங்களுக்கு சந்தோஷமுள்ளதாக ஆகட்டும் என்று நன்மாராயம் சொன்னாங்க. இதை கேட்டு ஹசன் ரலியல்லாஹு கோவப்பட்டாங்க. யுக்கத்தலு அலியுன் துதுஹ்ரீன ஷமாத்தா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, நீ அதுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாய். இது ஹபி ஃபஅன்தி தாலிகுன் சலாசா, போ நீ உனக்கு 3 தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு 10,000 திர்ஹம் அவருக்கு முத்தா என்ற அடிப்படையில் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பெண்மணி அந்த வார்த்தையை பாவிச்சாங்க. இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தால் முத்தாவுடைய அளவு இதுவா அதுவா, இது போதாது போதும் என்ற மாதிரி தன்மை வந்துட்டா அவள் போன்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகருடைய பாதி மகர் கொடுக்கப்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, எதுக்கு மொத்தா எந்த அளவுக்கு இன்பம் கொடுக்குற அளவுக்கு பொருள் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கு மேலே வற்புறுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை, எவ்வளவும் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறாங்க, என்னுடைய கருத்துண்டா ஒரு தொழுகைக்கு எவ்வளோ ஆடை தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தாலும் போதும். இதில் அளவு என்று குறிப்பிடப்பட்டு கிடையாது. இப்போ தலாக் கொடுக்கப்பட்ட பெண்கள்
அனைத்து பெண்களுக்கும் முத்தா இந்த காசு கொடுக்கறது கட்டாயமா அல்லது உடலுறவு கொள்றதுக்கு முன்னாடி தலாக் கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சிலவங்க சொல்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அல்லாஹுத்தஆலா குர்ஆனில் வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அல் முத்தகீன் என்ற அல்லாஹுத்தஆலா அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் சொல்கின்றான், தலாக் கொடுக்கப்பட்டவங்களுக்கு மதாஉம் பில் மஅரூஃப் முத்தாவுடைய பொருள்களை கொடுக்க வேண்டும், அவங்க இன்பம் பெற விதத்தில் அவங்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தஆலா சொல்கின்றான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, ஃபதா அலைன உமத்தே குன்ன வசர்ரிஹ் குன்ன சராஹன் ஜமீலா, தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு என்னோட வாழ்றது கஷ்டம் என்று சொன்னால் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு தலாக் கொடுத்துட்டு உங்களுக்கு பொருள்களை தந்து நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது கருத்து, உடலுறவு கொள்றதுக்கு முன்னாடி தலாக் கொடுக்கப்பட்ட பெண்ணுக்குத்தான் அது கொடுக்கப்பட வேண்டும். அது தலாக் அதாவது மஹருடைய பொருள் நியமிக்கப்பட்டாலும் சரி நியமிக்கப்படாட்டியும் கூட. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நக்கஹ்தும் முஃமினாத்தி ஸும்ம தல்லக்துமுஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன ஃபமா லக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅத்ததூனஹா ஃபமத்தியுஹுன்ன வஸர்ரிஹூஹுன்ன ஸராஹன் ஜமீலா. அப்போ அவங்க இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் முஃமினான பெண்களை திருமணம் முடித்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பெண்களை தொடுவதற்கு முன்னாடி உறவு கொள்வதற்கு முன்னாடி தலாக் கொடுத்தால் அவங்க இதா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு முத்தாவுடைய பொருள்களை கொடுங்க, அவங்கள தலாக் கொடுத்துடுங்க. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமைமா பின்த் ஷுராஹ்பீல் என்ற பெண்மணியை திருமணம் முடித்தாங்க. அப்போ அந்த பெண்ணோட தனிமையில் இருக்கும்போது கையை நீட்டினாங்க, உறவு கொள்வதற்காக வேண்டி அழைத்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதை வெறுத்த மாதிரி தெரிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு முத்தாவுடைய பொருள்களை கொடுத்து 2 ஆடைகள் கொடுத்து அனுப்பும்படி ஹதரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க. மூன்றாவது கருத்து, முத்தா இருக்குதே அது தலாக் கொடுக்கப்பட்ட பெண் உறவு கொள்ளல, அடுத்தவக்கான மஹர் கொடுக்கப்படவில்லை. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட மாதிரி உறவும் கொள்ளப்படலை, 2 பேர் உறவு கொள்ளவும் இல்லை, அதுக்கான மஹர் நியமிக்கப்படவும் இல்லைன்னு சொன்னாதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். உறவு கொண்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு மஹர் அவருக்கு உள்ள எந்த மஹர் இருக்கோ அது மாதிரி பெண்களுக்கு அந்த மஹரை கொடுக்க வேண்டும். மஹர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தால் உறவு கொள்வதற்கு முன்னாடி தலாக் கொடுத்து விட்டால் பாதி மஹரை கொடுக்க வேண்டும். உறவு கொண்டால் உடலுறவுக்கு பிறகு தலாக் கொடுத்தால் எந்த மஹர் நியமிக்கப்பட்டதோ அது முழுமையாக கொடுக்க வேண்டும். அது முத்தாவுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட மஹர் அவர் கொடுப்பார். இதே மாதிரி என்ற அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னார், மூசி கதர்ஹு வாலல் முக்திரி கதர்ஹு மதாம் பில் மாரூஃப் ஹக்கன் அல் முஹ்சினீன். யாருக்கு மத்தியஹுன்னு நீங்கள் கொடுங்க, மூசி வசதியானவர் தனக்கேற்றவாறு கொடுங்க, வசதி குறைந்தர் தனக்கேற்றவாறு கொடுங்க, இது உபகாரம் செய்கிறவங்க கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த ஆயத்தை அடுத்த வரக்கூடிய ஆயத்து மூலமாக அல்லாஹு தஆலா இது முஸ்தஹபாக தெரியுது, பின்னாடி ஹக்கன் முத்தகீன் என்று சொல்லி முத்தகீன்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு முத்தா அளிப்பதை பொருள் அளிப்பதை கட்டாயமாக அல்லாக்குகின்றான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِن قَبْلِ أَن تَمَسُّوهُنَّ وَقَدْ فَرَضْتُمْ لَهُنَّ فَرِيضَةً فَنِصْفُ مَا فَرَضْتُمْ إِلَّا يَعْفُونَ يَعْفُوَ الَّذِي بِيَدِهِ عُقْدَةُ النِّكَاحِ. நீங்கள் அந்த பெண்களுக்கு அவர்களோடு உறவு கொள்வதற்கு முன்னர் தலாக் கொடுத்தால் அவர்களுக்கு மஹரை நியமித்திருந்தால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மஹரிலிருந்து நியமிக்கப்பட்ட மஹரிலிருந்து பாதியை அந்த பெண்களுக்கு கொடுங்கள். இல்லா யஃபூன அவ் யஃபல்லது பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ், அந்த பெண்கள் அந்த மஹரை மன்னித்து விட்டால் அல்லது யாருடைய கையில் நிக்காஹுடைய உடன்படிக்கை இருக்கின்றதோ அவர்கள் மன்னித்து விட்டாலே தவிர. இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா முந்திய ஆயத்தில் அல்லாஹு தஆலா பொதுவாக சொன்னதை இங்கு உறுதிப்படுத்தி
கொஞ்சம் குறிப்பிட்ட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யாருக்கு வாஜிப் என்று சொன்னால் அவர்களுக்கு மஹர் நியமிக்கப்படவில்லை என்று சொன்னால்தான் அவர்கள் முத்தா கொடுக்க வேண்டும். உறவுக்கு முன்னாடி தலாக் கொடுக்குறாங்க, ஆனால் மஹர் நியமிக்கப்படலை. இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உறவு கொள்ளவும் இல்லை, மஹர் நியமிக்கப்பட்டிருந்தால் பாதி மஹர் கொடுக்க வேண்டும். உறவு கொள்வதற்கு முன்னாடி தலாக் கொடுத்தால் அவங்களுக்கு பாதி மஹர் கொடுக்க வேண்டும். முந்தைய ஆயத்தில் சொன்னதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி குறிப்பிட்ட அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான், மஹர் நியமிக்கப்பட்டவங்களாக இருந்தால் பாதி கொடுக்க வேண்டும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இல்லா யஃபூன என்று சொன்னால் அந்த பெண்கள், தலாக் கொடுக்கப்பட்ட பெண்கள் தன்னுடைய கணவன் மீது இருந்த மஹரை மன்னித்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு எந்த ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ் யஃபு அல்லது பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ், இதில் 2 கருத்து சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது கருத்து பிரகாரம் அவர் கணவர், திருமணம் முடித்தவர், அவர் கணவர் உடைய கையில் தான் அக்து நிக்காஹ் இருக்கு, திருமண பந்தத்துடைய உறவு இருக்கின்றது. அவரை மன்னிச்சாலும் கூட கொடுக்காமல் இருக்கலாம். காரி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்தில் அவங்க சொல்கிறாங்க, என்னிடத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ்ண்டா யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஹுவ வலில் மர்ரா, அது அந்த பெண்ணுடைய வலி என்று சொன்ன நேரம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இல்லை அது கணவர் என்று சொன்னாங்க. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஒரு கருத்து பிரகாரம். இதே மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்தும் இதுதான். இரண்டாவது, என்ற உக்தத்து நிக்காஹ், நிக்காஹுடைய பந்தம் அவருடைய கையில் இருக்குது, அவர் தான் திருமணம் முடிக்கிறார், அவருக்கு திருமணத்தை முறிக்கலும் உடைக்கலும் என்ற உரிமைகள் இருக்கிறதுனால அவர் இதில் சேருவார். அவரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது காரணம், அல்லது பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ், திருமண உறவு யாருடைய கையில் இருக்கின்றதோ அவர் அதை மன்னித்தாலே தவிர என்று சொன்னதை, அது யாருண்டா அவரோட தந்தை அல்லது சகோதரன் அல்லது யாருடைய அனுமதி இல்லாமல் நிக்காஹ் நடக்காது அப்படின்னா யார் வலியாக இருக்குன்னு அவருக்கும் அந்த மன்னிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ஒரு கவுல் பிரகாரம், ஒரு சொல் பிரகாரம் இந்த கருத்தை தான் எடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கும் அனுமதி இருக்கின்றது. வஅன்தஃபு அக்ரபு லித்தக்வா, அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் மன்னிக்கிறது இருக்குது அதுதான் தக்வாவுக்கும் மிக நெருக்கமானது. ஆண்களையும் பார்த்து பெண்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் மன்னிச்சு விட்டு கொடுக்கறதுக்குதே இது மிக சிறந்தது, தக்வாவுக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்தது, வலா தன்ஸவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நலவு செய்வதை, உபகாரம் செய்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள், அதை விட்டு விடாதீங்க, மாறாக செய்யுங்க, உங்களுக்கு மத்திய நலவை செய்யுங்க என்று சொன்னாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லயத்தியன் அலன்னாசி ஜமானுன் அஸூலுன் யஅதுல் முஃமின் அலா மா ஃபி யதைஹி வயுன்ஸல் ஃபதுல், ஒரு காலம் ஒன்று வரும் மக்களுக்கு அதில் தன்னுடைய கையில் இருக்கிறதை கடித்து கொண்டிருப்பார்கள், அப்படின்னா தன்னுடைய விஷயத்தை கவனித்து கொண்டிருப்பார்கள், மக்களுக்கு உபகாரம் செய்வதை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதை மறந்து விடுவார்கள். அப்படி ஒரு காலம் ஒன்று வரும். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தன்ஸவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் உதவி உபகாரம் செய்வதை, நலவு செய்வதை மறந்து விடாதீர்கள். ஷிராருன் யுபாயிஊன குல்ல முல்தார், அந்த காலத்தில் நிர்பந்தத்துக்குள்ள ஒவ்வொருத்தரோடையும் வியாபாரம் செய்வார்கள். அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு காணி இருக்குது, நிர்பந்தத்துக்காக அவர் விற்கிறார், மட்டமான விலையில் விற்கிறாரு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அது இன்னும் மட்டம் தட்டி விலை குறைச்சி வாங்க முயற்சி செய்வார்கள். ஒரு மனிதர் நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் இன்னும் நிர்பந்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி பொருள்களை வாங்குறதில்ல, அதுக்குள்ள நியாயமான விலையை கொடுத்து பொருத்தமான விலையை கொடுத்து வாங்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் பையுல் முல்தர், பையுல் கரர் போன்றதை தடுத்திருக்கின்றார்கள். அப்படின்னா நிர்பந்தத்துக்குள்ளான ஒருத்தரை பலவந்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி இன்னும் நிர்பந்திச்சு வாங்குறதை, விற்கிறது போன்ற காரியங்கள், இதே மாதிரி ஏமாற்று வியாபாரம் செய்வது போன்றதை, ஏமாற்றி ஒத்தட்ட பொருள்களை வாங்குறது விற்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள்.
அதனால் சொன்னாங்க, உன்னிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நீ உன்னுடைய சகோதரனுக்கு உபகாரம் செய். அவருடைய பொருளை ஏற்கனவே அவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், அழிவில் இருக்கின்றார், நஷ்டத்தில் இருக்கின்றார். நீ இன்னும் அவரை கஷ்டத்தில் நஷ்டத்தில் போடாதே. ஏன்னா முஸ்லீம் இருக்கிறார்கள், முஸ்லீம் அஹுல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரர். அவர் சஞ்சலத்தில் போட மாட்டார், அவர் துன்பத்தில் போட மாட்டார், உதவி செய்வதை விட்டு விட மாட்டார். மாறாக அவர் எல்லா விஷயத்திலையும் சகோதரத்துவத்தை கவனிப்பார். இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர். நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அனைத்து அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவனுக்கு உங்களுடைய காரியங்களில் எதுவுமே மறைந்ததாக இல்லை. எனவே நீங்கள் எந்த காரியங்களை செய்கின்றதோ, நல்லதோ கெட்டதோ, அதுக்குள்ள கூலியை அல்லாஹு தாலா முழுமையாக தருவான். எனவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அடுத்தவங்களை ஏமாற்றாதீர்கள், மன்னிக்கக்கூடிய தன்மை கையாளுங்கள். அல்லாஹுடைய மன்னிப்பும் உபகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தங்களுக்கும் இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.